மஞ்சள் பூசணி மங்காத ஆரோக்கியம். இதிலே இத்தனை மருத்துவமா? yellow pumpkin, food for diabetes. நான் சென்ற ஆண்டு பழனிக்கு சென்றபோது திண்டுக்கல்லில் 78 வயதான ஒரு பெரியவரை சந்தித்தேன். அனைவரிடமும் கேட்பது போல் அவரிடமும் உங்களுக்கு சர்க்கரை நோய் உண்டா என்று அது பற்றி அனுபவம் அவரிடம் இருந்து தெரிந்து கொள்ள கேட்டேன். அவரோ சர்க்கரை நோய் எங்க பரம்பரைக்கு இல்லை என்றார். ஆச்சரியமடைந்து நான் எப்படி இப்படி என்று கேட்டேன். அவரோ எனது தாத்தா கூறிய முறை ஒன்றே எங்கள் பரம்பரையில் அனைவரும் பயன்படுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே சர்க்கரை வியாதி இல்லை என்றார். அவர் கூறிய முறையை அனைவரும் அறிய இப்போது பதிவிடுகிறேன். மஞ்சள் பூசணியை ஒரு கீற்று எடுத்து அத்துடன் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் மூன்றையும் ஒன்றாக மிக்சியில் மைய அரைத்து அதை சட்னி போல் நல்லெண்ணெயில் தாளித்து அதை சட்னி போல் வாரத்தில் 3 நாள் சாப்பிடுவோம். எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இதை இளமை முதல் சாப்பிட்டு வருவதால் சர்க்கரை நோய் வந்தது கிடையாது என்றார். இதில் தீங்கிழைக்கும் பொருள்கள் ஒன்றுமே இல்லை. அனைத்துமே அனைவரும் தினசரி பயன்படுத்தும் பொருள்கள்தான். ஆதலால் அனைவரும் வீட்டில் வாரம் 3 முறை இந்த முறை சட்னி செய்து பயன்படுத்தி சர்க்கரை வியாதி எனும் மெல்ல கொல்லும் நோயில் இருந்து விடுபடலாமே என்று இதை இனிய தமிழ் அமிர்தத்தில் பதிவிடுகிறேன். மனிதருக்கு சர்க்கரை மட்டும் தானா நோய்? இன்னமும் அச்சுறுத்தும் பல்வேறு நோய்களுக்கும் இந்த மஞ்சள் பூசணி ஒரு இயற்கை வைத்தியர் போல் பயன்படுகிறது. பொதுவாக பூசணிக்காயை நாம் பொரியல் அல்லது சாம்பார் செய்துதான் உட்கொள்வோம். அதிலும் மஞ்சள் பூசணியை நம்மில் பலரும் அமாவாசை நாட்களில் தவறாமல் பொரியல் செய்து நம் முன்னோர்களுக்கு படைத்து சாப்பிடுவது வழக்கம். அத்தகைய மஞ்சள் பூசணியை ஜூஸ் வடிவில் எடுக்கலாம் என்பது தெரியுமா? மஞ்சள் பூசணியில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளது. தற்போது தெருவோரங்களில் இந்த மஞ்சள் பூசணி ஜூஸ் விற்கப்பட்டு வருகிறது. இதை பார்க்கும்போது பலருக்கும் மஞ்சள் பூசணி ஜூஸ் குடிப்பதால் அப்படி என்ன நன்மை கிடைக்கும் என்ற கேள்வி மனதிற்குள் எழும். உங்களது இந்த கேள்விக்கான விடை இந்த காணொளியில் கிடைக்கும். அதோட முழுசா பார்த்தல்தான் முக்கியமான அனைத்து செய்திகளையும் தெரிஞ்சு கொள்ள முடியும். எனவே ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. மஞ்சள் பூசணியில் வைட்டமின்களான P1, P2, P6, C, T, E மற்றும் பீட்டா கரோட்டின் போன்றவைகளுடன் கனிமச்சத்துக்களான பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம், காப்பர், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், சுக்ரோஸ் போன்றவைகளும் ஏராளமான அளவில் உள்ளது. அதோடு இதில் கார்போஹைட்ரேட்டுகளும் குறிப்பிட்ட புரோட்டீன்களும் உள்ளது. சரி, இப்போது மஞ்சள் பூசணி ஜூஸை குடிப்பதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை காண்போம். கல்லீரல் மற்றும் சிறுநீரகம். மஞ்சள் பூசணி கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு மிகவும் நல்லது. சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை பிரச்சனைகள் உள்ளவர்கள் 1/2 டம்ளர் பூசணிக்காய் ஜூஸை தினமும் 3 வேளை என 10 நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் இப்பிரச்சனைகளில் இருந்து முற்றிலும் விடுபடலாம். ஆர்டரியோஸ்கிளிரோசிஸ். இந்த ஆரஞ்சு நிற ஜூஸ் தமனிக் குழாய்களில் ஏற்கனவே தேங்கி இதய நோய் மற்றும் பக்கவாதத்திற்கு வழிவகுக்கும் கழிவுப் பொருட்களை நீக்க உதவும். மஞ்சள் பூசணியில் உள்ள அதிகளவிலான ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் தமனி தடிப்பால் ஏற்படும் ஆர்டரியோஸ்கிளிரோசிஸ் பிரச்சனையை தடுக்க உதவும். செரிமான பிரச்சனைகளால் அடிக்கடி அவஸ்தைப்படுகிறீர்களா? அப்படியானால் தினமும் சிறிது மஞ்சள் பூசணி ஜூஸை குடித்து வாருங்கள். இதனால் செரிமானம் சிறப்பாக நடைபெறுவதோடு செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியமும் மேம்படும். உங்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுகிறதா? என்ன செய்தாலும் மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து விடுபட முடியவில்லையா? அப்ப மஞ்சள் பூசணி ஜூஸை தினமும் குடியுங்கள். ஏனெனில் மஞ்சள் பூசணியில் உள்ள மலமிளக்கும் பண்புகள் மலச்சிக்கலை தடுப்பதோடு வயிற்றுப்போக்கு பிரச்சனையில் இருந்தும் விடுவிக்கும். சிறுநீரக அமைப்பின் செயல்பாடு. ஒருவரது உடலில் சிறுநீரகங்கள் சரியாக நடைபெற்றால்தான் உடலில் இருந்து கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும். இல்லாவிட்டால் கழிவுகள் உடலில் தேங்கி
அதுவே பல பிரச்சனைகளை உண்டாக்கும். எனவே உங்கள் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் தினமும் ஒரு டம்ளர் மஞ்சள் பூசணி ஜூஸை குடியுங்கள். மஞ்சள் பூசணி ஜூஸை குடித்தால் தினமும் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறலாம். அதிலும் தூக்கமின்மை பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்கள் தினமும் மஞ்சள் பூசணி ஜூஸில் தேன் கலந்து குடித்து வாருங்கள். இதனால் உடனடி பலனை காணலாம். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால். உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளதா? இதற்காக அன்றாடம் மாத்திரைகளை தவறாமல் எடுக்க வேண்டியுள்ளதா? உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொலஸ்ட்ராலை குறைக்கவும் மஞ்சள் பூசணி உதவும். இதற்கு அதில் உள்ள பெக்டின் என்னும் பொருள்தான் காரணம். எனவே மஞ்சள் பூசணி ஜூஸை குடித்து உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். மஞ்சள் பூசணியில் குளிர்ச்சி பண்புகள் அதிகம் உள்ளது. நீங்கள் வெயிலில் அதிகம் சுற்றுபவராக இருந்தால் உடல் சூடு அதிகரிக்காமல் உடலின் வெப்பநிலையை சீராக வைத்துக் கொள்ள தினமும் ஒரு டம்ளர் மஞ்சள் பூசணி ஜூஸை குடியுங்கள். உடல் சூடு அதிகரித்தாலும் மலச்சிக்கல் பிரச்சனை வரக்கூடும். எனவே உடலை அதிக சூடு அடையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஹைப்படைட்டிஸ் ஏ பிரச்சனையால் அவசைப்படுபவர்கள் அன்றாட டயட்டில் மஞ்சள் பூசணி ஜூஸை சேர்த்துக் கொள்வது நல்லது. இதில் உள்ள உட்பொருட்கள் பாதிக்கப்பட்ட கல்லீரலின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவி ஹைப்படைட்டிஸ் ஏ பிரச்சனையில் இருந்து விரைவில் விடுவிக்கும். மஞ்சள் பூசணியில் வைட்டமின் சி மற்றும் இதர கனிமச்சத்துக்கள் அதிகம் உள்ளது. இவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி உடலை தாக்கும் பல்வேறு நோய்களின் தாக்கத்தில் இருந்து உடலை பாதுகாக்கும். ஆகவே உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்த நினைத்தால் மஞ்சள் பூசணி ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடியுங்கள். மஞ்சள் பூசணி ஜூஸை குடிப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு சரும பிரச்சனைகள் நீங்கி சரும ஆரோக்கியமும் மேம்படும். இதற்கு மஞ்சள் பூசணியில் உள்ள வைட்டமின் சி, இ மற்றும் பீட்டா கரோட்டின் தான் முக்கிய காரணம். இவை அனைத்துமே ஆரோக்கியமான மற்றும் அழகான சருமத்திற்கு அவசியமானவை. எனவே அழகாக இருக்க நினைத்தால் மஞ்சள் பூசணி ஜூஸை குடியுங்கள். சரும சுருக்கம் நீங்கும். சருமத்தில் முதுமை தோற்றத்தை தரும் சுருக்கங்கள் காணப்படுகிறதா? இதற்காக ஆன்டி ஏஜிங் கிரீம்களை பயன்படுத்தி வருகிறீர்களா? ஆனால் எவ்வித பலனும் கிடைத்த பாடில்லையா? அப்படியானால் மஞ்சள் பூசணியை அரைத்து அத்துடன் சிறிது தேன், தயிர், எலுமிச்சை சாறு மற்றும் வைட்டமின் இ ஆயில் சேர்த்து கலந்து வாரத்திற்கு 2 முதல் 3 வரை முறை சருமத்திற்கு மாஸ்க் போடுங்கள். மஞ்சள் பூசணி ஜூஸ் தயாரிக்கும் முறை: மஞ்சள் பூசணியின் மேல் தோலை நீக்கிவிட்டு விதைகளை அகற்றி துண்டுகளாக்கிக் கொள்ள வேண்டும். பின் அதை மிக்சியில் போட்டு அத்துடன் சுவைக்காக தேன் சேர்த்து நன்கு அரைத்தால் ஜூஸ் தயார். ஜூஸை இன்னும் சுவையாக்க நினைத்தால் அத்துடன் சிறிது ஜாதிக்காய் பொடி அல்லது பட்டை தூள் அல்லது இஞ்சி தூள் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து குடிக்கலாம். ஆனால் இந்த பொருட்களை சேர்ப்பதாக இருந்தால் அளவாகத்தான் சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்ன நண்பர்களே, தினசரி எளிதில் கிடைக்கும் ஒரு சாதாரண நாட்டுக்காயில் இத்தனை மருத்துவம் இருக்கிறதா என்று வியப்பாக இருக்கிறதா? இதோட இலை, விதைகளில் இருக்கும் மருத்துவ குணங்கள் இன்னமும் வியப்பூட்டும். இதை நீங்கள் அதிகம் பார்த்து ஆதரவளித்தால் இலை, விரலை பற்றி அடுத்த வீடியோ போடுகிறோம். உங்கள் நண்பர்களுக்கும் இனிய தமிழ் அமிர்தம் பற்றி கூறுங்கள். அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்கள் ஆதரவளித்தால்தான் அடுத்தடுத்து காணொளிகள் போட எங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். அதோட முழுசா பார்த்தல்தான் முக்கியமான அனைத்து செய்திகளையும் தெரிஞ்சு கொள்ள முடியும். எனவே ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. வாழ்த்துங்க. நாங்க வளர்வோம். அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.